ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எங்கே தெரியுமா போகிறோம்? வாங்களே, கோயிலுக்கு போகலாம். ஐயப்ப சுவாமி பூஜைக்கு போகலாமா? எங்கள் ஊர்லேருந்து, அதாவது ஆஸ்டின்லேருந்து 1 hour தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமாங்க? டெம்பிள் டெக்ஸஸ். அந்த ஊரில் ஒரு இந்து கோயில் இருக்குது. அங்கே தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். எல்லா மலையாளிஸும் போகிறோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து என்ன சமைச்சிட்டு போகணுன்னு போட்டுட்டாங்க. நமக்கு இஷ்டம் இருக்கிற ஐட்டம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதை சமைச்சிட்டு போகலாம். நான் எடுத்துருக்கிறது பீன்ஸ் பொரியல் எல்லாம் பண்ணியாச்சு. சாரி எல்லாம் கட்டியாச்சு. நாங்கள் என் ஃப்ரெண்டோட காரில் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயில் இங்கேருந்து 1 hour தூரத்தில் இருக்குது. எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பழமையான கோயில். ஸோ அங்கே போனாலே அந்த வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி போக முடியாது இவ்வளோ தூரமாக இருக்கிறனால. ஏன்னா 1 hour ட்ரைவ் பண்ணி போகணுமே. அதனால் எப்பாச்சும் தான் போவேன். போன வருஷம் ஐயப்ப பூஜைக்கு போனேன். அதுக்கு முந்தின வருஷம் ஐயப்ப பூஜைக்கு போனேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரேராக தான் போயிருக்கோம். பட் எனக்கு இந்த கோயில் ரொம்ப 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 பிடிக்கும். 1 hourன்றனால 9 o'clock பூஜை, 8 மணிக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன். அபிஷேகம்லாம் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்படி இப்படின்னு கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் என்ன தெரியுமாங்க? சொல்கிறேன் கேளுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் வந்து முருகன் பக்தேன்னு. முருகனோட எல்லா சைன்ஸும் எனக்கு வந்து காமிச்சிட்டே இருப்பார் முருகர். என் கூடவே இருக்கிறேன். அதாவது முருகர் சொல்கிறாரு, ரஞ்சினி உன் கூடவே இருக்கேன், கவலைப்படாத, எந்த கவலையும் படாமல் பட்டைய கிளப்புன்ற மாதிரி சேவல். 18 வருஷம் ஆச்சுங்க யூஎஸ்க்கு வந்து. இது வரைக்கும் நேரில் இந்த மாதிரி கோயிலில் ஒரு சேவல் பார்த்ததே கிடையாது. ஏதோ முருகனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபஸ்ட்டு போனது ஹோமகுண்டலத்துக்கு. ஹோமம் பண்ணிவிட்டு அவங்க வந்து கெட்டு நிற பண்ணுவாங்க. தேங்காய்க்குள்ளே நெய்யெல்லாம் நிறச்சி அதை வந்து சீல் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு 18 படி கட்டி வச்சுருக்காங்க. அந்த 18 படியில் பூஜை பண்ணி 18 படி வழியாக ஏறி நாங்கள் மேலே போய் கணபதியை வேண்டி அப்புறம் கோயிலுக்குள்ளே போவோம். அப்புறம் இவங்க கட்டினாங்கல்ல, அந்த தேங்காவெல்லாம் உடைச்சி அதுலேருந்து நெய் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அபிஷேகத்தையும் பார்க்குறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான டே. வெளியே நடந்த 18 படி பூஜை இருக்குல்லங்க, அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் வெளியே நல்லா குளிர், காலில் செருப்பில், புல்லெல்லாம் பயங்கர ஈரமாக ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் காலெல்லாம் மறுத்து போயிடுச்சு. கால் எங்கே இருக்குன்னே தெரியல. பயங்கரமாக எரிச்சல், வலி இருந்தது. ப்ளஸ் செண்டை மேளம் இருந்துச்சு. செண்டை மேளம் கேட்டதில் ஒரே குஷி எனக்கு. நீங்களும் கேட்குறீங்களா கொஞ்சம் நேரம் எங்கள் ஊர் செண்டை மேளத்தை? ஏன்னா நம்ம ஊரெல்லாம் விட்டு, நம்ம நாடெல்லாம் விட்டு, இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்துட்டு நம்ம ஊர் செண்டை மேளம்லாம் கேட்கும்போது ஆஹா, மனசுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? அதுவே நம்மளோட பாடியில் இருக்கிற ஒரு வைப்ரேஷனை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுரும். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் செண்டை மேலெல்லாம் கேட்டு பூஜைலாம் பண்ணால். ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் கேளுங்க. இதா நமக்காக செண்டை மேளம். இதான they count 18 steps. They do puja for all the 18 steps. கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன, அந்த படி வழியாக மேலே ஏறி போய் கோயிலுக்கு போயாச்சு. அப்புறம் அவங்க பண்ணது 4 அபிஷேகம். 1 பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் இந்த தேங்காயில் நிறச்ச நெய் இருக்குல்லங்க, அதில் ஒரு அபிஷேகம், அதுக்கப்புறம் மஞ்சள், அப்புறம் சந்தனம். அபிஷேகத்தை நல்லா கண்ணை சிமிட்டாமல் பார்த்தாச்சு. அடுத்தது அவங்க வந்து நடை சாத்தி வச்சுட்டு ஐயப்பனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணாங்க. இந்த நடை சாத்தி வச்சு அவங்க அலங்காரம் எல்லாம் பண்ணுற டைமில் நம்ம இங்கேருந்து போயிருந்தால அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பாட்டெல்லாம் பாடினாங்க, பஜன்ஸ் எல்லாம். அதெல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, அர்ச்சனை முடிச்சுட்டு அடுத்தது பண்ணது, அங்கே கோயிலுக்குள்ளே ஒரு 18 படி சின்னதாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் 2 விளக்காக ஒரு படியிலையும் வச்சுருந்தாங்க. அப்போ 36 விளக்கு. ஸோ வந்தவங்க எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. நானும் என் பொண்ணும் ஒரு விளக்கு ஏற்றணும். ஒரே சந்தோஷங்க. இட் வாஸ் அ வெரி குட் டே. அது முடிச்சுட்டு நவகிரகெல்லாம் சுற்றிட்டு கொண்டு போன சாப்பாடு எல்லோரும் பகிர்ந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் ஹாப்பியாக, ஆரோக்கியமாக, சூப்பராக இருங்க. இந்த வருஷமே அமேசிங்காக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.